கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஊர், அங்க தண்ணீர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தினமும் மின்வெட்டு. இன்னொரு ஊர்ல ஒரு அரசு பள்ளி, ஆனா அங்க பல மாசமா டீச்சர் இல்ல, காலியாவே இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் எங்க தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? டெல்லியில இல்ல, நம்ம மாநில அரசாங்கத்துல. இந்த மே 4ஆம் தேதி நம்மளோட அடுத்த அரசாங்கம் யாருன்னு முடிவாக போகுது. ஆனா இங்க தான் ஒரு ரொம்ப பெரிய சிக்கல் இருக்கு. தேர்தல்ல ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வின் பண்றது வேற விஷயம், ரன் பண்றது வேற விஷயம். ஆமாங்க, ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கும் அதை எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா நடத்துறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஒரு மாநிலத்தோட அத்தியாவசிய தேவைகளை நாம எதிர்பார்க்கிற வேகத்துல செய்யணும்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தெளிவான பெரும்பான்மை தேவை. சரி, இந்த விளக்கத்துல நாம முக்கியமா 3 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, 118 அப்படிங்கிற நம்பருக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம். 2, வரப்போற தேர்தல்ல நடக்க வாய்ப்பிருக்க 3 வெவ்வேறு சினாரியோஸ். 3வது, ரிசல்ட் அன்னைக்கு நம்மள குழப்பற விஷயங்களை எப்படி டீகோட் பண்றது. இது அனாலிசிஸ் இல்ல, யாரோ ஏதோ விக்கிறாங்க, நாம வெறும் ஆதாரங்களை மட்டும்தான் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த மொத்த விளக்கத்துக்கும் ஒரு மைய புள்ளி இருக்கு. அதுதான் இந்த 118 அப்படிங்கிற நம்பர். உங்களுக்கே தெரியும், நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்துல மொத்தம் 234 இடங்கள் இருக்கு. அதுல பெரும்பான்மை, அதாவது மெஜாரிட்டின்னு சொல்றது 118. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 118 என்பது பொலிட்டிக்கல் ஸ்கோர் இல்ல, அது நம்ம டெய்லி லைஃபோட ஸ்பீட் லிமிட். இந்த நம்பரை ஒருவேளை யாரும் தாண்டலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாநிலத்தோட திட்டங்கள், வளர்ச்சி எல்லாமே ஒரு பெரிய பின்னணி பேரத்துல மாட்டிக்கிட்டு நிற்கும். ஏன் இப்படி சொல்றேன்னா, நம்ம மாநில அரசாங்கம் நமக்கு என்னென்ன செஞ்சாகணும். மின்சாரம், இது டிஎன்இபியோட மாநில கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்புறம் தண்ணீர், டிவார்டு மற்றும் குடிநீர் வாரியங்கள், நம்ம ஊரு பேருந்து போக்குவரத்து, டிஎன்எஸ்டிசி. இது போக அரசு பள்ளிகள், மருத்துவமனைகள்னு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்த அத்தியாவசிய சேவைகளை எதையுமே டெல்லியில உட்காந்துக்கிட்டு யாரும் முடிவு பண்ண முடியாது. நம்ம அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அந்த அரசாங்கம் ஸ்ட்ராங்கா இருந்தா முடிவுகள் சரசரன்னு வேகமா எடுக்கப்படும். அதுவே பலவீனமா இருந்தா எல்லாமே ரொம்ப ரொம்ப மெதுவா தான் நடக்கும். இப்போ ஒரு 30 நாள் டைம்லைனை கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். முதல் கட்டம் ஏப்ரல் 23, நம்ம வாக்குப்பதிவு நாள். அன்னைக்கு 84% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. சொல்லப்போனா இது சாதாரண விஷயமே கிடையாது. மக்கள் ஏதோ ஒரு பெரிய கோபத்துல இருக்காங்க, இல்லனா ஒரு பெரிய நம்பிக்கையில இருக்காங்கன்னு அர்த்தம். 2ஆம் கட்டம் ஏப்ரல் 28ல இருந்து 30 வரைக்கும். எக்ஸிட் போல் குழப்பங்கள். 6 நிறுவனங்கள், 6 விதமான முரண்பாடான முடிவுகள். அடுத்து 3ஆம் கட்டம் மே 2, அமைதி. அரசியல் கட்சிகளோட பின் அறைகள்ல சத்தமில்லாம பேரங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்ப மே 4ஆம் தேதி நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்குமா, இல்ல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறப்போகுதா? சினாரியோக்கு வருவோம். வெற்றி, ஆனா பயங்கரமான தாமதம். அதாவது ஏதோ ஒரு கட்சி அந்த 118 தாண்டாங்க, ஆனா ரொம்ப ரொம்ப கம்மியான வித்தியாசத்துல, ஜஸ்ட் பாஸ் மாதிரி. இப்போ இது நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பேசிக் விஷயங்கள் நடக்கும். கரண்ட், தண்ணி, ஸ்கூல் எல்லாமே பழைய நிலைமையில அப்படியே தொடரும். ஒரு கண்டினியூட்டி கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த டெலிவரி ஸ்பீடு இருக்குல்ல, அது ரொம்பவே குறைஞ்சிடும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் ஒவ்வொரு சின்ன திட்டத்துக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஊர்களில் தேர்தலுக்காக பாதியிலே நிப்பாட்டி வச்சிருக்கிற நிறைய திட்டங்கள் இருக்கும். ஒரு பலவீனமான அரசாங்கம் அமையும் போது இந்த கூட்டணி பேரங்கள்லாம் பேசி முடிக்கிற வரைக்கும் அந்த திட்டங்கள் எப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும்னு யாருமே உறுதியா சொல்ல முடியாது. இது ஒரு கடுமையான, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான தாமதத்தை உருவாக்கும். இப்போ 2வது சினாரியோ, டிவிகேவோட ஒரு ஷாக் வெற்றி. ஒருவேளை அவங்க எதிர்பாராத விதமா வெற்றி பெற்றா அந்த முதல் 90 நாட்கள்ல அரசாங்கத்துல என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மாநிலத்துல கிட்டத்தட்ட 4 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவங்க பல வருஷமா ஒரே சிஸ்டத்துல ஒரு குறிப்பிட்ட பாணியில வேலை செஞ்சவங்க. இப்போ ஒரே ராத்திரியில ஒரு புது அரசாங்கம், புது தலைமைன்னு வரும்போது முதல்ல யாருடைய ஆர்டரை ஃபாலோ பண்றதுன்னு ஒரு பெரிய குழப்பம் சிஸ்டம்குள்ள வரும். ஒரு சின்ன மின்சார கம்ப்ளைண்ட் ஆகட்டும், இல்ல ஒரு தண்ணீர் பிரச்சனை ஆகட்டும், சில மாசங்களுக்கு இந்த டிரான்சிஷன் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வேலைவாய்ப்பு சந்தை. தமிழ்நாடு எப்பவுமே மற்ற மாநிலங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரொம்ப கடுமையா போட்டிட்டு இருக்கு. புது அரசாங்கம் செட்டில் ஆகிற இந்த டிரான்சிஷன் நேரத்தில் ஃபைல்கள் நகர்றது தாமதமாகலாம். இதனால மேனுஃபேக்சரிங் மற்றும் புது வேலைவாய்ப்புகளில் ஒரு தொய்வு ஏற்படலாம். இது ஒரு 3லிருந்து 6 மாசம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு உண்மையான ரிஸ்க். அடுத்து மிக முக்கியமான 3வது சினாரியோ, தொங்கு சட்டமன்றம். அதாவது யாருக்குமே அந்த 118 கிடைக்கல. இது வெறும் ஒரு அரசியல் குழப்பம் மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு கவர்னன்ஸ் வேக்யூம். நிர்வாகத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை இது உருவாக்கும். அப்படி நடக்கும்போது பிரசிடென்ட்ஸ் ரூல், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வர வாய்ப்பு இருக்கு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா?
எந்த கட்சியாலையும் அரசாங்கம் அமைக்க முடியலன்னா நேரடியா மத்திய அரசாங்கம் நம்ம மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதனால என்ன ஆகும்? நம்ம ஊர்ல நடந்துட்டு இருக்க தண்ணீர் திட்டங்கள், அரசு பள்ளி ஆசிரியர் நியமனங்கள், புதிய மின்சார ப்ராஜெக்டுகள் எல்லாமே அப்படியே உறைந்து போய் ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். எந்த ஒரு புதிய முடிவும் எடுக்கப்படாது. நம்மளோட அன்றாட வாழ்க்கை மொத்தமா ஒரு பாஸ்மோடுக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில அரசியல் கட்சி நிர்வாகிகள் அவங்க ஃபோன்ல ரொம்ப ரொம்ப பிஸியா பேரங்கள் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க தான் கிங் மேக்கர்ஸ். அந்த கிங் மேக்கர்ஸ் எடுக்க போற முடிவு தான் உங்களுடைய, என்னுடைய, நம்ம அனைவருடைய அடுத்த 5 வருட வாழ்க்கையை முடிவு செய்ய போகுது. அவங்க யாருக்கு ஆதரவு தராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஊர் ரோடும், ஸ்கூலும், ஹாஸ்பிட்டல்லையும் செயல்படுமா இல்லையான்னு முடிவாகும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம பவர் வேற யார் கையிலயோ இருக்கும். இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. தேர்தல் வாக்குறுதிகள் நிஜத்துல நிறைவேறுமா? மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்கள், இது எல்லாமே நம்ம மாநில அரசாங்கம் தர வேண்டிய விஷயங்கள். ஒரு கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இதையெல்லாம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே கூட்டணி கட்சிகளோட பேரம் பேசுற டேபிளுக்கு போயிடும். ப்ராமிசஸ் ஆர் மேட் டு வோட்டர்ஸ், டெலிவரி டிபெண்ட்ஸ் ஆன் 118. ஓகே, இப்போ நாம ரிசல்ட் நாளுக்கு வருவோம். மே 4 அன்னைக்கு நிறைய சேனல்ஸ்ல பல விதமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை எப்படி கரெக்டா டீகோட் பண்றது? இதோ உங்களுக்கான 3 சிம்பிள் டூல்ஸ். 1. அவங்க டிவியில சீட்ஸ் மட்டும்தான் சொல்றாங்களா இல்ல ஓட்டு சதவிகிதத்தையும் சேர்த்து சொல்றாங்களான்னு கவனமா பாருங்க. சீட்ஸை மட்டும் வச்சு கொண்டாடுறது எப்பவுமே கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதான். 2. எல்லாருக்கும் மாறா யாராவது ஒருத்தர் மட்டும் சம்பந்தமே இல்லாம ஒரு ரிசல்ட்டை சொல்றாளா? அந்த அவுட்லேயர் டேட்டாவை நீங்க தயங்காம ஸ்கிப் பண்ணிடுங்க. 3. காலையில வர்ற முதல் ட்ரெண்ட்ஸ் எந்த தொகுதியிலிருந்து வருதுன்னு கவனிங்க. அது உங்களுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதியா கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கு. நியூஸ் சேனல்ஸ்ல பெரிய பெரிய கொண்டாட்டங்கள் நடக்கும்போது 118 அப்படிங்கிற அந்த நம்பரை யாராவது சொல்றாங்களான்னு கவனிங்க. இந்த 118 பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம வெறும் வெற்றியை பத்தி மட்டும் அவங்க பேசுனாங்கன்னா அவங்க ஒரு கதையை அவங்க கிட்ட விக்கிறாங்க. தட்ஸ் இட். அவங்க சொல்றத அப்படியே நம்பிடாதீங்க. இப்போ இது எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்னு ஒரு நியூட்ரலான பார்வையில பார்ப்போம். ஒரு தொங்கு சட்டமன்றமோ அல்லது பலவீனமான ஆட்சியோ அமையும்போது இதுல நிஜமா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அரசியல் தலைவர்களுக்கும் அந்த கிங் மேக்கர்களுக்கும் கண்டிப்பா லாபம்தான். அவங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கும். ஆனா யாருக்கு ரொம்ப பெரிய நஷ்டம்? சந்தேகமே இல்லாம நம்ம பொதுமக்களுக்கு தான். நம்மளோட நலத்திட்டங்கள் எல்லாமே ரொம்ப தாமதமாகும். அரசாங்கத்தோட நிர்வாகம் பல இடங்கள்ல முடங்கி போகும். பொலிட்டிக்கல் வின்னர்ஸ் அவங்களுக்கான லிவரேஜை வாங்குவாங்க. ஆனா பாவம் பொதுமக்கள் ரொம்ப அமைதியான முறையில பாதிக்கப்படுவாங்க. இதை நான் சும்மா ஏதோ என் கற்பனையில சொல்லல. நம்ம வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். 2006ல் மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கம் அமைஞ்சது. கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட அந்த ஆட்சி நடக்கும்போது 1.5 வருஷம் எந்த ஒரு முக்கியமான முடிவும் வேகமா எடுக்கப்படல. ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரிட் லாக் இருந்துச்சு. ஆனா அதுவே 2011ல் பாருங்க, ஒரு தெளிவான ரொம்ப ஸ்ட்ராங்கான மெஜாரிட்டி கிடைச்சப்போ திட்டங்கள் எல்லாமே ரொம்ப வேகமா வெறும் 6 மாசத்திலே மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? 118 என்பது நம்ம அரசாங்கத்தோட வேகத்தை அளவிடும் ஒரு முக்கியமான கருவி. சோ மே 4 காலையில 8 மணிக்கு நீங்க டிவி முன்னாடி உட்காரும்போது உங்களுக்கான சிக்னல்ஸ் டேஷ்போர்டு இதுதான். பச்சை நிறம், மதியத்துக்குள்ள யாராவது இந்த 118ஐ தாண்டுறாங்களான்னு பாருங்க. அப்படி தாண்டுனா அது ஒரு ஸ்டேபிளான அரசாங்கத்தை குறிக்கும். நாம கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். மஞ்சள் நிறம், காலை 11 மணி ஆகியும் யாருமே 80 சீட்டுகளை கூட தாண்டலையா? அப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தொங்கு சட்டமன்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சிவப்பு நிறம், இதுதான் ஸ்பின் அலர்ட். ஏதோ ஒரு கட்சி அவங்களோட மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடுறாங்க, ஆனா நம்பர்ஸ் அதை சப்போர்ட் பண்ணலனா யாரோ உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். இறுதியாக இந்த கொண்டாட்டங்கள், சூடான விவாதங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி அன்னைக்கு நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். 118ஐ யாராவது கிராஸ் பண்ணினாங்களா? ஆமாம்னா நம்ம மாநிலத்துக்கு வேகமா செயல்படக்கூடிய ஒரு நல்ல அரசாங்கம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைனா அன்னைக்கு கொண்டாட்டங்களை விட ஒரு முக்கியமான கதை ஆரம்பிக்குது. அது தமிழ்நாடு மக்களின் கதை.